சமையல் அறையிலிருந்து பைப் வழியாக பந்திக்கு பாய்ந்த சாம்பார். மலை போல் குவிந்து கிடந்த சாதம், கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு கமகமன தயாரான சாம்பார். பைப் வழியா தண்ணி வரும், ஆனா சாம்பார் எப்படிங்க வந்துச்சு? ரெண்டு லட்சம் பேருக்கு கம கமன்னு அசல விருந்து தயாரிக்கப்பட்டிருக்கான். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய மெய்ஞானபுரத்தை சேர்ந்த ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயத்துல 178வது ஆலய அசன பிரதிஷ்டை பண்டிகை நடந்திருக்காமா. இதை முன்னிட்டு ஆலய நிர்வாகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு விருந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருந்துக்காகவே 18 டன் அரிசி, 5 டன் பருப்பு, 7 டன் காய்கறின்னு பட்டாணி கூட்டுன்னு கம கமன்னு மணக்க மணக்க 2 லட்சம் பேருக்கு அசன விருந்து தயாராயிருக்கு. ஒரு பக்கம் சாதங்களுமே மலை மாதிரி குவிஞ்சு கிடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சமையல் அறையில இருந்து சாம்பாரை தூக்கிட்டு வர முடியாம அங்க இருந்து 100 அடி நீளத்துக்கு ஒரு சில்வர் பைப் அமைச்சு அது மூலியமா சமையல் கூடத்திலிருந்து அவங்க சாப்பிடக்கூடிய பந்திக்கு அந்த சமையல் அறையிலிருந்து சாம்பார் பரிமாறப்பட்டிருக்காமா. இது பலரையுமே ஆச்சரியத்துல ஆட்டிருக்கு. அதை தொடர்ந்து சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த திரளான பொதுமக்கள் இந்த அசன சாப்பாடை சாப்பிடுறதுக்கு வந்திருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த வருஷம் சுமார் 2 லட்சம் பேருக்கு சாப்பாடு வழங்கப்பட உள்ளதா ஆலயத்தின் ஆயர் தெரிவிச்சதா கூறப்படுது. இந்த செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹான் ஃபாலோ பண்ணிக்கோங்க.